ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்தப்பவே அவள் தான் முடிவு பண்ணிட்டேன் காட். அவளை பார்த்துட்டா போதும், அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆயிரும். ஓஹோ! அவங்க என்ன அவ்வளோ ஸ்பெஷலா? எனக்குள்ளே தொலைஞ்ச என்ன அவளோட தான் காட் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ! ஆனால் இதை அவகிட்ட இன்னும் சொல்லலை. ம்ஹ்ம். நீங்கள் மனசு வச்சா ஹோப் ஒன் டே. ஆஹா. காட் காட் அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் லவ் ஸ்டோரி என்ன, அதை சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன் லவ் ப்ளீஸ் ஸ்டோரி? ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை எங்கே பார்த்தீங்க? சொல்றது என்ன? கையை பிடிங்க, காட்டுறேன். ஐயோ மா, யாராவது இருக்கீங்களா? காட் என்ன காட், என்ட்ரி சாங்கா? டேய், நான் போடலடா. கதை சொல்லும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்கள் போடலன்னா அப்போ யார் போட்டா? கனவா? என்ன மச்சான்? நீ ஏன் சொல்லு. இதில் ஹைலைட் என்னென்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. இது தெரியாமல் நம்ம பின்னாடியே 3 மாதம் சுற்றிருக்கான். இனிமேல் இவன் பேர் ரவி இல்லடா, லவ் டுடே ரவிடா. ரவிடா. டேய் மச்சான், அவனை சும்மா இருக்க சொல்கிறான். நானே லவ் போட்டுக்கின்னு செம்ம கானில் இருக்கேன். டேய் நீ தான் கொஞ்சம் சும்மா இரேன்டா. மச்சான் உன் க்ரஷ் வராடா, போய் பேசிடு. சிறு சிறு என் உள்ளம் அலையென காதல் வெல்லும் காலங்கள் யாவும் அது போதும். தனி தனி இரு நெஞ்சம் காதல் மயக்குஞ்சும் அது சேர்ந்து கடலை அது நெஞ்சும். உன்னை கண்ட கணமே இதான் பர்ஃபெக்ட் டைமு, போய் விஷ் பண்ணிடு, கலக்கிடு. டேய் பர்த்டேவா? எனக்கு வேற பயமா இருக்கேடா. அவளை பார்க்குறேன்னு அவளுக்கு தெரியும். நான் வேணா அடுத்த வருஷம் விஷ் பண்ணிக்கிட்டுமா? அடுத்த வருஷமா? சரிதான். சும்மா இருடா, அதெல்லாம் ரவி. இல்லை, இதான் கரெக்டான டைமு, போய் விஷ் பண்ணிடு. போ போ. டேய் டேய் சொல்லிடுடா. ஹாப்பி 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 பர்த்டேங்க. என்ன அன்பு கண்ணிலே காதலம்பு விடுறான், என்ன ஓகேவா? எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு தான், ஆனால் அவன் தான் வந்து பேசவே மாட்டேங்கிறானே, அப்புறம் எப்படி லவ் பண்ணுறதா? ஓ அப்படியே கதை. தேங்க்யூ. அவ்வளோதான் மச்சான். ஃபைனலாக பேசிட்டாண்டி. ஒரே குஷி தான். டேய் கரெக்ட் ஆயிடுச்சுடா. விஷ் பண்ணதுக்கே வா, சும்மா கடுப்பேத்தாதீங்கடா. நான் பார்த்தேன்டா. என்னடா பார்த்த? டே அன்பு, மீட்டிங். டேய் ஈவினிங் பேக்கரியில் பார்க்கலாம். பை 2 மினிட்ஸ் வந்துடுறேன். சரி ஓகே. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? அவளை ஜஸ்ட் நான் இப்படி தொட்டேன். சொல்றது என்ன? கையை பிடிங்க, காட்டுறேன். ஓ இதுதான் விஷயமா? எப்படியாவது இந்த பவரை வச்சு அவளை கரெக்ட் பண்ணிட வேண்டியது தான். மச்சான் இவ்வளோ டைம் கேட்குறோம்ல, சொல்ல மாட்டேங்கிற. எப்படி மச்சான் அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு? நானே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன்டா. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் மச்சான்,
அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம் ஆமாம், எதனால் பிடிச்சிருக்கு? டேய் யூபிஎஸ் ஸ்கேனர் எங்கே இருக்குடா? சாரி பாஸ். மச்சான் யாரா யார் இவனுங்க? யூபிஐ ஸ்கேன் பண்ணிட்டு கையில் காசு கொடுத்துட்டு போகிறானுங்க. ஆமாம் மச்சான், மிஸ் பண்ணேன்ன கரெக்டாகிடுச்சுன்னு. எப்பட்றா? பாண்டியண்ணே, தோ எனக்கு பின்னாடி இருக்கான்ல கருப்பு சட்டை, அவனை தான் அண்ணன் போடணும்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் சொன்ன டைமுக்குள்ளே கரெக்டாக போடணும். போட்டுடலாம். அவன் வீட்டு அட்ரஸு, அவன் எங்கே வேலை செய்கிறான் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நானும் அவன்கிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். அவனை பற்றி எல்லா டீட்டெயிலும் கேதர் பண்ணியாச்சு. தனியாக மாட்டட்டும், போட்டுருவோம். சரி, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வை. டேய் ரூம் போலாம், உடனே வா. டேய் டேய், வா, ஏன்டா? எந்திரிச்சுடா. சொல்றேன்டா, வா போலாம். எந்திரி என்னன்னு எந்திரி. சொல்றீங்க? சொல்கிறா. டேய் ஏன்டா ஏன்டா டேய்? ஆச்சு? என்ன ஏன் ஆச்சுன்னு பைத்தியமாடா இவன்? கூப்பிட்டுருக்கான்? டேய் மச்சான், என்ன மச்சான் ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா இவ்வளோ அவசரமாக ரூமுக்கு கூப்பிட்டு வந்த? என்ன மச்சான், கொலையா நடந்துச்சு? ஆமாடா, கொலை தான் நடக்க போகுது. தோ இவனை தான் கொல்ல போறாங்க. என்ன யாரா கொல்ல போறா? நான் என்னடா பண்ணேன்? ஏன்டா உளறிட்டு இருக்க? டேய் எனக்கே ஒன்றும் புரியலடா. அப்படி என்னதான்டா ஆச்சு? மச்சான், இப்போ பேக்கரியில் 2 பேர் பார்த்தோம்ல, அவங்க யூபிஐ ஸ்கேன் பண்ணலடா, நம்மளை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க தானே அவனை தூக்க போகிறது. டேய் என்னடா திடீர்னு என்னென்னமோ உளறிட்டு இருக்க? இவனை ஏன்டா தூக்க போகிறாங்க? மச்சான், அந்த ஆஃபீஸில் கீழே வரும்போது ஆவின் கிட்ட 2 பேர் பார்த்தல. அதே மாதிரி நேற்று இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேர் கீழே பைக்கில் பார்த்தல. அவன் கிட்ட பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, ஆனால் நேற்று அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது யாரோ கீழே பைக்கில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்ததும் போயிட்டாங்க. யாரோ அட்ரஸ் தெரியாமல் தேடிட்டு இருக்காங்கன்னு நானும் விட்டுட்டேன். அவங்கள இன்னைக்கு பேக்கரிக்கு வந்தது. ஆமாண்டா, அவங்கள ஒருத்தன் தான் இன்னொருத்தங்கிட்ட ஒன்று அடையாளம் சொல்லிட்டு. டேய் அவங்க நான் பார்த்தது கூட இல்லைடா. நான் என்னடா பண்ணேன்? என்னதுக்குடா கொல்ல போகிறாங்க? எனக்கு பயமாக இருக்குடா. டேய் அப்படிலாம் எதுவும் இல்லடா, இவன் ஏதோ உளறிட்டு இருக்கான்டா. அவன் பார்த்ததெல்லாம் நீ எப்படிடா கரெக்டாக சொல்கிற? டேய் அது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டைம் இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டேய் என்னடா நீ படத்தில் வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சும்மா தானே சொல்கிற? மச்சான் சீரியஸாக சொல்கிறேன். டேய் என்னடா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலடா. டேய் ஜானி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்றா பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, பயப்படாத. மச்சான், அந்த ஆவின் கிட்ட நின்று இருந்ததுல மட்டும் ஒருத்தனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். டேய் யாரா இவன்? இவனோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்ல யாரா பார்த்துட்டு சொல்கிறேன் இரு. மச்சான் சொல்றா. சொல்கிறேன்டா. என்னாச்சுடா? மச்சான், அவனை யாரும் கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. நானும் கார்த்தியும் போயிட்டு வந்துடும். நீங்கள் எங்கேயே டேய் இவனை பார்த்துக்கோ. என்ன நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் வந்துடுறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஃப்ரெண்டோட தம்பிக்கு செகண்ட் ஹேண்டில் மொபைல் பார்க்குறோம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? பசங்களோட 4th கட்டு கோயில் பக்கத்தில் ப்ரோ. ப்ரோ ஒரு 10 நிமிஷம் நாங்கள் அங்கே வந்துடுறோம். ஓகே ப்ரோ. டேய் எங்கடா போகிறோம்? யாருக்குடா ஃபோன் பார்க்க போகிறோம்? மச்சான், மேலே இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்த்தோம்ல, ஆமாம், அவனை பார்க்க தான். அவனை எதுக்குடா பார்க்க போகிறோம்? நம்ம ஜானை ஃபாலோ பண்ணுற 3 பேர்த்தில் ஒருத்தன் அவனுக்கு தெரியும் போல. அவனை பிடிச்சா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். டேய் என்னடா என்னென்னமோ சொல்கிற? மச்சான். என்னடா டேய் அதெல்லாம் பேச டைம் இல்லை. நீ வண்டி எடு. ஏதோ சொல்கிற.
அந்த விநாயகர் கோட்டை விடுறா வண்டியை. எங்கடா ஆமா, அங்கேயா? அங்கதான். மச்சான் நீ வந்து அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு உன் தம்பிக்கு ஃபோன் வாங்குற மாதிரி மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிடா, நீ என்ன பண்ண போற? எப்படி மேட்ரு என்ன எப்படி கண்டுபிடிப்ப? மச்சான் நான் சொல்கிறேன், பட் ஆனால் இது ஜானுக்கு தெரிய வேணாம். அவன் ஆல்ரெடி பதட்டத்துலேயும் குழப்பத்துலேயும் இருக்கான். சரியா? புரிஞ்சு? சரி, என்னன்னு சொல்லு மச்சான். டேய், ஏன்னா ஏதோ படத்தில் வர மாதிரி சொல்லிட்டு இருக்க. மச்சான் எனக்கும் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இதை வச்சு எப்படியாவது ஜானை காப்பாற்றிடணும். அதுக்கப்புறம் என் க்ரஷை கரெக்ட் பண்ணணும். சரி சரி, நீ வண்டி சீக்கிரம் ஓடிட்டு போடா. அண்ணா அதெல்லாம் இல்லை. மச்சான் நீ அவனுக்கிட்ட வந்து உன் தம்பிக்கு ஃபோன் வாங்குற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு நான் அவன் கையை பிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏதாச்சும் பார்ப்போம். ஓகேடா, பார்த்துக்கலாம். இன்னைக்கு சரக்கு போட்டுட்டு ஒரே அலப்பறடா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ, தம்பிக்கு ஒரு மொபைல் பார்க்கணும். பார்த்தலாம் ப்ரோ. ஐஃபோனில் 13, 14 அந்த என்ன மாதிரி மாடல் ஏதாச்சும். பார்க்குறீங்க? ஐஃபோனில் 13, 14 அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கணும். ஐஃபோன்லையா? ஆமாம் ப்ரோ. பேட்டரி பர்சன்ட் ஒரு 90% இருக்கிற மாதிரி. அதுக்கு புது மாடல் 15 எடுத்துக்கலாம்ல? 15 என்ன ப்ரைஸ் ப்ரோ வருது? 15 அது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 90,000. நம்ம கொடுத்தோம்னா 60,000 பண்ணிடலாம். இந்த வருஷம் நீ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த. சொல்லுண்ணா. யாருண்ணே அது? நம்ம சின்ன அண்ணனுக்கு திதி கும்பிட்ற 16ஆவது நாள் கரெக்டாக அந்த தங்கராசு வீட்லேயே ஒரு இலை விழணும். அவனா? அண்ணன் நம்ம பாண்டியனை வச்சு பண்ண சொல்லியிருக்கிறாரு. அவங்களா பண்ணது? ஒரு நிமிஷம். பண்ணிடலாண்ணா, கண்டிப்பாக பண்ணிடலாம். போடணும்டா. அண்ணனோட மாமா பையனை போட்டான்ல, அதே மாதிரி அவன் மாமா பையனையும் போடணும். பண்ணிடலாண்ணா. ஆமாண்ணா, போலீஸ்னாலே யாருன்னு கண்டுபிடிக்கும்ல, நீங்கள் எப்படிண்ணா கண்டுபிடிச்சிங்க? அதுவா? ப்ரோ டைம் ஆச்சு, பார்க்கலாம். சரி சரி ப்ரோ, உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஓகே. என்ன வலிக்குது? போலாம் போலாம், எடுறா. என்னாச்சு? போலாம் போலாம், சீக்கிரம் போலாம். என்னடா பண்ணுறது? இதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்டா. டேய் மச்சான், தெரிஞ்சுதா? மச்சான் அவங்க அந்த கவுன்சிலர் குணசேகர ஆளுங்கடா. அதான்டா அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏவோட பினாமி. யாரோ அக்கா பையனை கொண்டுட்டாங்களாம். அதை இவன் மாமா தான் பண்ணாங்கன்னு சொல்லி இவனை வச்சு பழித்திக்கு போகிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்கடா. டே, என் மாமாவுக்கு அவர் அரசியல் ஆப்பனன்ட்டு தான். இப்போ கூட குவாரி டெண்டரை ஆளுங்கட்சி பவரை வச்சு எடுத்துட்டாரு. அதனால மாமாவுக்கும் அவருக்கு பகை இருக்குது. ஆனால் இந்த கொலை அவர் பண்ணலடா. சம்பவம் நடந்தப்பே அவர்கிட்ட கேட்டேன். இந்த கொலை அவர் பண்ணலடா. அவர் பண்ணக்கூடிய ஆள் தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த கொலை அவர் பண்ணலடா. ஷூராடா? கன்ஃபார்மாக இதை அவர் பண்ணல மச்சான். டேய், இப்போ என்னடா பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதை அவங்க மாமா கிட்ட போய் சொல்லிடலாம். மாமாவுக்கு இப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே பிரச்சனையாக இருமேடா. டேய் கம்னு போலீஸ்கிட்ட போயிடலாம்டா, அவங்க பார்த்துப்பாங்கல்ல. டேய், அவங்க ஆளுங்கட்சிடா, போலீஸ்கிட்டேயும் போக முடியாது. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஆள் இருக்குடா. என்னதான்டா பண்ணுறது இப்போது? வேறு வழியே இல்லையா? இந்த சம்பவத்தை மாமா பண்ணலன்னு சொல்கிறல்ல, அதை ப்ரூவ் பண்ணிட்டா போதுண்டா. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. புரியுதா? டேய் நம்ம என்ன போலீஸா? போலீஸாலே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எனக்கு பயமாக இருக்குடா. மச்சான் அந்த பையன் செத்து 1 வீக் ஆச்சு. அவன் 16 அன்னைக்கு தான் தூக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் இன்னும் 1 வீக் இருக்குடா. நாளைக்கு ஒரே ஒரு நாள் அந்த ஏரியாவில் விசாரிப்போம். என் பெரியப்பா அந்த ரீஜனில் தான் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். அந்த ஏரியாவிலும் விசாரிப்போம். அப்படி எதுவும் ஒத்து வரலன்னா ஈவினிங் உன் மாமாட்ட சொல்லிடலாம். ஓகேயா? நாளைக்கு ஒரே ஒரு நாள்டா ஜான், ப்ளீஸ். ஆமாம் மச்சான், ஒரே ஒரு நாள்ரா, ப்ளீஸ்ரா. என்னமோ பண்ணுங்கடா, நான் அந்த வீட்டிலே இருக்கேன். மச்சான் பார்த்துக்கலாம்டா, நான் இருக்கேன். பெரியப்பா. ஏய் வாடா வாடா வாடா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார்? கொலை நடந்தது அரசியல்வாதியோட பினாமி வீடுனால கேமரா ஃபுல்லாக ஆப்பில் இருக்குது. இது வரைக்கும் எந்த குழுவும் கிடைக்கலைங்க சார். கிடைச்சவொன்னே உங்களுக்கு சொல்கிறேங்க சார். கொலை பண்ணது யாருன்னு தெரியலிங்க சார். எஸ்பி வேறு கேட்டுக்கிட்டே இருக்காரு. எப்பா என்னாச்சு? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சீட்டு சீட்டு பணமா? பணம்
சரி வாடா டீ உள்ளே சாப்பிட்டு போகலாம். கொடுத்துருங்க. வாங்கடா. டைம் ஆச்சு, நான் போயிட்டு சாயங்காலம் வரேன். சரி ஓகே சரியா, பார்ப்போம். பார்ப்போம். ஹாய் மாமா. அதான் ப்ரோ அந்த கவுன்சிலர் செய்கிற அக்கா பையன் யாரோ கொண்டாங்கல்ல, யார் பண்ணாங்கன்னு தெரியுமா? சொல்லு மச்சான். மச்சான் உனக்கு எதாவது தெரிஞ்சதா? மச்சான் எதுவும் தெரியல. உனக்கு? இல்லடா. சரி நம்ம ரெகுலர் டீ ஸ்பாட்டுக்கு வந்துரு. சரி வந்துடுறேன், நீ வை, நான் வரேன். அண்ணா ஒரு காஃபி மட்டும்ண்ணா. ஹலோ. டேய் மச்சான், கார்த்தி அவனுக்கு வந்துட்டானுங்கடா. அவனுக்கு உங்களை தூக்கறக்கே வந்துட்டானுங்கடா. டேய் என்னடா சொல்ற? சரி நான் லைவ் லொகேஷன் விட்டு பின்னாடி போய் போறோம். சீக்கிரம் வாங்கடா. டேய் மச்சான், ஜான் டேய் ஜானே. எங்கே செல்லுங்களா போகிறீங்க? எஸ்கேப் ஆகுறீங்களா? டேய் விட்றாது. என்னன்னு? குணசேகர ஆளுங்க நம்ம ரூமுக்கே வந்து தூக்கிட்டானுடா. டேய் நம்ம நெக்ஸ்ட் வீக் தப்பாக கணக்கு போட்டோம்டா. மச்சான் நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ அங்கேயே இரு. சரி ஓகேடா, நீ சீக்கிரம் வா, நான் கால் பண்ணுறேன். எடுக்க மாட்டேங்கிறாரே. பார்த்து. டேய் மச்சான். என்ன என்ன என்னடா? அண்ணா நேற்று நானும் பெரியண்ணன் வரும்போது ஒரு பை கொடுத்தோம்ல. என்ன பை? அதானே அந்த குவார் லைசன்ஸுக்கு லஞ்ச பணமாக கொடுக்கறக்கு 10 லட்சம் வச்சுருந்தோம்ல, அந்த பையனை. அது அண்ணா கேட்டாருண்ணே, கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கண்ணே. மாமா அதை பற்றி எதுவும் சொல்ல என்கிட்ட? அண்ணா இல்லைண்ணா, அண்ணன் தானே எடுத்துகிட்டு வர சொன்னார், பெரியண்ணன் தான் எடுத்துகிட்டு வர சொன்னார். இரு நான் கூப்பிட்டு கேட்குறேன். அண்ணா அவரை ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அண்ணன் தானே எடுத்துகிட்டு வர சொன்னார். சும்மாறா. அண்ணா நான் தான் சொல்கிறேன்லண்ணே, ஏன்னா அவருக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவர் தான் பிஸியாக இருக்காருல்லண்ணே. என்னடா அவசரம் உனக்கு? ஏன் சும்மாரு.
நாளைக்கு வாங்கின பணத்தை கொடுக்கல குடும்பத்தோட நடுத்தர நிற்க வேண்டியதுதான். நான் அவர் தானே வாங்கிட்டு வர சொன்னார். சொல்லிட்டே இருக்கிறோம், என்ன அவசரம்? அவசரம் 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 எல்லாத்துக்கும் அவசரம் தான்டா. இங்கே வச்சிருக்கேன். சாவுடா. சின்ன அண்ணா கொண்டது தங்கராசு தான். சின்ன அண்ணா கொண்டது தங்கராசு தான். சின்ன அண்ணா கொண்டது தங்கராசு தான். சின்ன அண்ணனை கொண்டது தங்கராசு தான். டேய் மச்சான், மச்சான் டேய். பாண்டியண்ணே, அவங்க இப்போவே உஷாராயிட்டாங்க. இப்போவே எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நாம் அவங்கள தூக்கிடலாம். நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் அவனை தூக்கி நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுங்க. டேய் இருடா, தண்ணி எடுத்து விட்றா. டேய் விட்றா. விட்றா. டேய் அநியாயமா அவனை கொண்டுட்டீங்களேடா. கொன்னுட்டீங்களேடா. சாவுடா. அம்மா அடிச்சது போதும், அடுத்து விடுங்கடா அவனை. சொல்ற உண்மை. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே. டேய் கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டே நாயே. அண்ணா குடும்பத்துக்காக தானே. சாவி. மச்சான் இவன் தான்டா. தல்றா, இனி போலீஸ் வந்துருச்சு. இனி நீங்களாச்சு அவங்களாச்சு. நான் அவனை கூப்பிட்டு போறேன். டேய் தல்றா. மச்சான் இல்ல. ஜானி ஓகேவாடா? டேய் மச்சான் இவன்டா. ஓகே தான்டா. சரி வா. ஏன்டா இவ்வளோ நேரம்? டேய் அது ஒரு பெரிய கதைடா, சொல்கிறேன் வா. டேய் காலையிலேருந்து யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டோம். போகிற வழியில் ஒரு டீ அடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப அடிச்சுட்டானுங்கடா. டேய் மச்சான் டேய். ஏன்டா ரொம்ப வலிக்குதா? ஆமாம், விஷயம் எதுவும் தெரில. பவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏடா சொல்கிற? இந்த பவர் வச்சு அவங்க க்ரஷை கரெக்ட் பண்ணலான்னு இருந்த. பண்ண முடியாது போலியே. அது பிரச்சனை இல்லை. அதான் ஜோனா காப்பாற்றியாச்சு, அது போதும். டே அன்பு, டே அன்பு, டே அன்பு, டே அன்பு, டே அன்பே, அதுக்குள்ள எங்கடா போன? கதை இன்னும் முடியலடா. ஆரம்பிக்கலாமா?